சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது சிவபூஜைக்கு உரிய மலர்களும் தாரையும். நைமிசாரண்ய வாசிகள் சூதமா முனிவரை பார்த்து, வியாசரின் சீடரை, சிவபெருமானை எந்தெந்த மலர்களால் பூஜித்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று கேட்டார்கள். சூதமா முனிவர் கூறலானார், தவ ஞானிகளே, பெரும் செல்வம் பெற விரும்புவோன் தாமரை மலர், வில்வம், சதபத்திரம், சங்கு புஷ்பம் ஆகியவற்றால் லட்சக்கணக்கில் பூஜித்தால் சந்தேகமில்லாமல் பெரும் செல்வத்தை பெறுவான். ராஜபோகத்தை விரும்புவோன் பழுதில்லாத 10 கோடி மலர்களால் பார்த்திபலிங்கத்தை பூஜிக்க வேண்டும். அல்லது 10 கோடி வில்வத்தலத்தை சுகந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜிக்க வேண்டும். இதற்கு தாமரை மலர்கள் அல்லது சங்கு புஷ்பங்கள் பூஜிக்கத்தக்கவை. பிறகு தூபதீப நைவேத்திய ஆராதனை, நமஸ்காரம் முதலியவற்றை செய்தால் இஷ்ட போகமும் உலக நாயகரான சிவபெருமான் திருவருளால் கிடைக்கும். சிறையிலிருந்து நீங்க விரும்புவோன் 1,00,000 புஷ்பங்களாலும், நோய் நீங்க விரும்புவோன் 50,000 மலர்களாலும், அழகான மங்கையை மனம் செய்து கொள்ள விரும்புவோன் 25,000 மலர்களாலும், கல்வியில் விருப்பம் கொண்டவன் 12,500 மலர்களாலும், பகவானை வெற்றி கொள்ள விரும்புவோனும் பகைவனை ஊரை விட்டு விரட்ட விரும்புவோனும் 10,000 மலர்களால் பூஜிக்க வேண்டும். வசியம் செய்யவும் கீர்த்தி அடையவும் வேண்டியவர்கள் 10,000 மலர்களாலும், முக்தி வேண்டியவன் 5 கோடி மலர்களாலும், ஞானம் வேண்டியவன் கோடி மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவபெருமான் பிரத்யட்சமாக வேண்டியவன் 1/2 கோடி மலர்களாலும் அர்ச்சித்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை 5 லட்சம் முறை ஜபிக்க வேண்டும். 1,00,000 மலர்களால் செய்த அர்ச்சனை தேக தூய்மையையும், 2 லட்சத்தால் செய்தது ஜென்மாந்திர ஞானமும், 3 லட்சத்தால் கர்ம ஞானமும், 4 லட்சத்தால் ஸ்வப்ன தரிசனமும், 5 லட்சத்தால் சிவ பிரத்யக்ஷமும், 10 லட்சத்தால் எல்லா பயன்களும் கைகூடும். முக்தி நிலை அடைய விரும்புவோன் 1,00,000 தர்பையாலும், தீர்க்க ஆயுளை விரும்புபவன் 1,00,000 அருகினாலும், புத்திர பேற்றை விரும்புபவன் 1,00,000 கரு ஊமத்தையாலும், புகழை விரும்புபவன் 1,00,000 அகத்தி பூவினாலும், சித்தி முத்திகள் வேண்டியவன் 1,00,000 துளசியாலும், சத்ருவை வெல்ல வேண்டியவன் 1,00,000 வெள்ளருக்க மலர், மாதுளை மலர், உற்பன மலர், சப்பாத்தி மலர்களாலும், ரோக நீக்கம் விரும்பியவன் கரவீர மலர்களாலும், விஷ்ணுவின் அனுகிரகத்தை வேண்டுவோன் அதசி பூவினாலும், முக்தி காமி வன்னியாலும், தானிய சம்பத்தை வேண்டியவன் மலை மல்லியாலும், வஸ்திர சம்பத்தை வேண்டியவன் கோங்கு மலராலும் பூஜிக்க வேண்டும். சிவ பிரீத்தியான மலர்கள் கிடைக்காவிட்டால் ஷண்பகம், தாழை தவிர்த்து இதர மலர்களால் பூஜிக்கலாம். இவ்விரண்டு மலர்களும் சிவ பூஜைக்கு யோகியமற்ற மலர்கள். இவை அவ்வாறு நீக்கப்பட்டதற்கான காரணத்தை பின் சொல்கிறேன். சிவ பிரீத்தியான மலர்கள் 1,00,000 கொண்டு அர்ச்சித்தால் ஏராளமான பயன்கள் கிடைக்கும். இனி சிவபெருமானுக்கு தானியம் சமர்ப்பிக்கும் பயன்களை சொல்கிறேன் என்றார். சிவபெருமானுக்கு வெள்ளையான முனை முறியாத அரிசியை 1,00,000 முறை சமர்ப்பித்தால் சகல சம்பத்தும் உண்டாகும். இது போதாயன முனிவர் அருளிய ருத்ரநியாச விதானப்படி சுந்தர வஸ்திரம் தரித்து பிறகு சமர்ப்பிக்கத்தக்கது. இதற்கு வில்வ பழத்தை வைத்து தூபதீப ஆராதனைகளை செய்தால் பூஜா பலன் கைகூடும். இவ்வாறு செய்பவன் 20 அந்தணருக்கு அன்னமிட்டு 108 ஸ்ரீ ருத்ர காயத்ரி ஜபிக்க வேண்டும். எள் அக்ஷதை 11 பலம் சமர்ப்பித்தால் சகல பாவங்களும் நாசமாகும். இதற்கு பிராமண பூஜையும் செய்ய வேண்டும். யவை அக்ஷதை 1,00,000 சமர்ப்பித்தால் ஸ்வர்க்க போகம் கிடைக்கும். கோதுமை அக்ஷதை 1,00,000 சமர்ப்பித்தால் ராஜாதிபத்தியம் உண்டாகும். பயறு அக்ஷதை 1,00,000 சமர்ப்பித்தால் சுக ஜீவனமும் உண்டாகும். உளுந்த அக்ஷதை 1,00,000 சமர்ப்பித்தால் இஷ்ட காமியங்கள் கிடைக்கும். சாமை, தினை முதலிய தானிய அக்ஷதை சமர்ப்பித்தால் அறம், பொருள், இன்பம், வீடு கிடைக்கும். கடுகு 1,00,000 சமர்ப்பித்தால் சத்ரு அழிவர். இவை தவிர வேறு பலவிதமான தானியங்களாலும் பூஜை செய்யலாம். துவரை இலையை குங்குமம் கலந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜித்தால் பற்பல பயன்கள் கிடைக்கும். இனி தாரா பூஜையை சொல்கிறேன் என்றார். சிவலிங்க பெருமானின் மீது படும்படி தாரா பாத்திரம் கட்டி அதனால் பூஜித்தால் ஜுவரம் முதலியவை நீங்கும். சத்ரு ருத்ரம், ஏகாதச ருத்ரம், ருத்ரம், புருஷ சூகம், மிருத்யுஞ்சயம், காயத்ரி சிவநாமங்கள் முதலியவற்றாலும் தாரா பூஜையை செய்ய வேண்டும். ஜலதாரை பூஜையால்
சுகவிருத்தியும் சந்தான விருத்தியும் கைகூடும். நெய்யை தாரா பாத்திரத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் செய்வித்தாலும் வம்சவிருத்தியும் ரோக நாசமும் உண்டாகும். சர்க்கரை கலந்த பாலை தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் ஒருவன் தன்மேல் செய்த பிரயோகம் ஒழியும். இது 10,000 மந்திர ஜபம் முடியும் அளவும் தாரை பொழிய வேண்டும். தேன் தாரை பற்பல ரோகங்களை போக்கும். கருப்பஞ்சாற்று தாரை சகல துக்கங்களையும் ஒழிக்கும். சுத்தமான ஜலத்தாரை மோட்ச பலன் கொடுக்கும். இவை ஒவ்வொன்றும் தீமையை அகற்றி சுகத்தை கொடுக்கத்தக்கவை. இவற்றை 10,000 மந்திர ஜபத்தோடும் 11 பிராமண போஜனத்தோடும் செய்வித்தால் இஷ்ட காரியங்கள் கைகூடும். முனிவர்களே, நீங்கள் கேட்டவற்றுக்கு தக்க பதிலை சொன்னேன். இவ்விதமாக பூஜித்தவர்கள் சகல பாவங்களும் நீங்க பெறுவர். கந்தர், பார்வதி, கணேசர் இவர்களுடன் கூடிய சிவபெருமானை ஒரு முறையாவது பூஜித்தவனுக்கு இம்மை மறுமை பயன்கள் கைகூடி கோடி சூரிய பிரகாசமான விமானத்தில் ஏறி அந்த உலகை அடைந்து அங்கு அநேக தேவதாசிகள் நடனம் செய்யவும் இன்னிசை முழங்கவும் சிவபெருமானை போல எந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று விரும்புவார்களோ அவ்வுலகத்தில் அத்தனை காலம் அப்படியே வாழ்வார்கள் என்பதில் ஒரு சிறிதும் சந்தேகமில்லை. சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.